ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு ஆடி கிருத்திகை, அதோட சேர்ந்த கோகுலாஷ்டமி. அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமியினுடைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராசி பலனை தொடர்ந்து நம்ம ஒரு அழகான கேள்வியும் வச்சிருக்கிறாரு கிரி. என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியில் இன்னைக்கு சந்திர பகவான் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகினால் இன்றைய நாள் முழுவதுமே இவர்களுக்கு மனதில் நல்ல ஒரு கொண்டாட்டமும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு குதூகலமும் ஏற்படும். இன்று நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். நீண்ட நாளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள், விசாரணைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனதிற்கு ஆறுதலான செய்திகள் இன்றைய நாளில் கேட்கலாம். சனிக்கிழமை ஆடி கிருத்திகையுடன் கூடிய கோகுலாஷ்டமி அன்று மேஷராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது மிகவும் உகந்தது. இன்று கிருஷ்ணர் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் மேஷராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்களை விலக்கும். ரிஷபராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. இன்று குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்பீர்கள். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு பகவானால் தன லாபங்கள் பெருகும். இன்று எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசியில் பெண்களுக்கு பிறந்து விட்டால் லாபங்கள் உண்டு. இன்று ஆடி கிருத்திகையில் முருகன் ஆலய வழிபாடு மற்றும் ஆடி கிருத்திகை விரதம் மேற்கொள்வது குழந்தை இல்லாத பெண்களுக்கு நல்ல பரிகாரமாகும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள், குடும்ப சூழ்நிலைகளில் வீட்டை விட்டு வெளியேறினவர்கள், இவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவது, குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டு. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. திருமணத்திற்காக ஜாதகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பெண் வீட்டாரோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து நல்ல செய்திகளும் வரும். ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்கள் அல்லது நிச்சயிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பகல் நேரத்திற்கு பிறகு மாலை நேரத்திற்குள் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திலேயும் சில தன லாபங்கள் உண்டு. கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் மற்றும் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் அமைந்திருப்பது இன்று பெண்களுக்கு சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுப்பதனால் பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். இன்று கணவன் மனைவி மற்றும் காதலர்களிடையே வாக்குவாதங்கள் வந்து போகும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று உங்கள் குழந்தைகளால் பெருமை சேருவதும் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது. சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்திலையும் ராசியில் கேது இருப்பதும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்று தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பக்காரகன் புத பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். சிம்மராசி நேயர்களுக்கு கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்திகையான இன்றைய நாளில் ஆலய தரிசனங்களும் மற்றும் வஸ்திரதானங்கள் செய்வதும் இன்று உங்களுக்கு கிரக தோஷங்களை தீர்க்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் சின்ன சின்ன மன குறைபாடுகள் வந்து போகலாம். இன்று கோகுலாஷ்டமியாக இருப்பதனால் கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் மற்றும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நைவேத்தியம் செய்வதும் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினத்திற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. ஆடி கிருத்திகையான இன்று முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் முருகனுக்கு இன்று அர்ச்சனை செய்வதனால் கன்னிராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும்.
இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் விலகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள், எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போலவே உங்களுக்கு முடியும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கும் தன லாபங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்களும் நன்மையை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன மன போராட்டங்களும் மற்றும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும். நண்பர்கள் மூலமாக இன்று குடும்பத்திற்கு நற்செய்திகளும் மற்றும் நன்மையும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து வந்த செய்திகள் நன்மையை தருவதாகவும் குடும்பத்தில் சுபங்களும் நிகழும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று சற்று தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படலாம். வேலை விஷயத்தில் சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் அலுவலகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யோசித்து முடிவெடுப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளியில் சற்று அலைச்சல்களோ வர நேரிடலாம். புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். மகர ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கவலைகளும் மாறும். இன்று கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்தியாக இருப்பதனால் ஆலய தரிசனங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும். கும்பராசி நேயர்கள், ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு சற்று இன்று காரியத்தில் தாமதங்கள் ஏற்படலாம். அலுவலக விஷயமாக அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று குடும்பத்திலேயும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக முடிவடையும். குடும்பத்தில் குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் இன்று லாபங்கள் ஏற்படும். வீடு மனை வாங்குவது விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இந்த மீனராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உறவுகள், விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூடக்கூடிய யோகங்கள் அமையும். இன்று ஆடி கிருத்திகை மற்றும் கோகுலாஷ்டமியாக இருப்பதனால் அன்னதானங்களும் மற்றும் ஆலய தரிசனங்களும் உங்களுக்கு சிறந்தது.